சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே கால்வாய் விரிவாக்கம் செய்யும் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க காணலாம். வணக்கம் ஜெயலானி, இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பிரதான சாலை. குறிப்பாக இந்த இணைப்பு பகுதியில் இருந்துதான் சென்னை வேளச்சேரி, தரமணி, துறைப்பாக்கம், அதே போன்று கந்தன்சாவடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இணைப்பு பகுதியாக முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலாகவே இந்த பகுதிகளில் அந்த கால்வாய்கள் விரிவாக்கம் செய்யும் பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த பெருங்குடி பகுதியில் இருந்த இந்த கால்வாய் என்பது உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் செல்ல முடியாமல் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. இதனால் கடந்த மழை வெள்ளத்தின் போது இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கக்கூடிய சூழல் நிலை வந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள். அதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் அந்த கால்வாய்கள் விரிவாக்க பணிகள் என்பது நிறைவடைந்திருப்பதாக கூறப்பட்டாலும் கூட இங்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த கால்வாய் விரிவாக்க பணிகள் என்பது முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் நேரடியாக காட்சிப்படுத்துவார். தற்போது இந்த பகுதிகளில் நேரடியாகவே நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்தும். இந்த சாலைக்கு நடுவே இதற்காக தோண்டப்பட்ட அந்த கற்கள், கம்புகள் அனைத்துமே ஆங்காங்கே அப்படியே போடப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வேளச்சேரி, பெருங்குடி, தரமணி ஆகிய பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் என்பது இந்த பகுதிகளில் தேங்காமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெரும்பாலான மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முடிவுற்றது உள்ளிட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனாலும் கூட இந்த பகுதிகளில் இந்த கால்வாய் விரிவாக்க பணிகளுக்காக இந்த மேற்கொள்ளப்பட்ட இந்த பணிகள் என்பது விதிமுறைகளை பின்பற்றி முறையாக மேற்கொள்ளவில்லை என்பதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து இந்த சாலைகளை கடக்கக்கூடிய இந்த பாதையில் அந்த அமைக்கப்பட்ட அந்த கால்வாய் என்பது, அந்த கால்வாய் மூடிகள் என்பது உயரமாக அமைக்கப்பட்டிருப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் இது வந்து மராமத்து பணி என்பதாக சீரமைக்கும் பணி என்பது இந்த கால்வாயில் நடைபெற்றது. இதில் சற்று விரிவாக்கம் என்பது செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த விரிவாக்க பணிகள் என்பது காரணமாக அதன் உயரம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு கடும் இடையூறாக இந்த பகுதி என்பது இருந்து வருகிறது. இதனால் இந்த பகுதி முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு தெளிவாக உணர்த்தும். இந்த பகுதி முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த சாலைகளை கடக்க முடியாமல் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திணறி வருகிறார்கள். சாலைக்கு நடுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இதற்காக தோண்டப்பட்ட மணல்கள், கம்புகள் என அனைத்துமே அப்படியே போடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த சாலைகளில் கடந்து செல்பவர்கள் பிரிந்து செல்லும் போது விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது நிலை வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஆட்டோவிலும் கனரக வாகனங்களும் என அனைத்து வாகனங்களும் இந்த வழியாக சென்று வருகிறது. ஆனாலும் கூட ஒரு சாலைக்கு நடுவே இந்த மாதிரி கற்கள் என்பது விடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு தடுப்புகளோ எந்த ஒரு அமைப்புமே செய்யப்படாதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது நிலவி வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எத்தனை முறை புகார் அளித்தாலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே இவர்களது பிரதான கோரிக்கை என்பது இந்த பகுதியில் தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய இந்த கால்வாய் அமைக்கும் பணி என்பது விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டிருக்கிறது. உயரம் என்பது சாலைகளை தோண்டாமல் உயரம் அதிகரித்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் என்பது நிலை வருகிறது. எனவே இதனை விதிமுறைகளை மீறி செயல்பட்ட இந்த அமைக்கப்பட்ட இந்த கால்வாயை இடித்து புதிதாக முறையாக அமைக்கப்பட வேண்டும். அதேபோன்று இந்த கால்வாய்களில் மழைநீர் செல்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த கால்வாயில் கழிவுநீர் என்பது கலந்து வருகிறது. எனவே அந்த கழிவுநீர் கலக்காத வண்ணம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது அடிக்கடி ஏற்படுகிறது. எனவே இந்த போக்குவரத்தினை சீர் செய்வதற்காக இந்த பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினரை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதாக இந்த பகுதி மக்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.